நான் வாசிக்கிறேன் 19 இவ்விதமான மரணத்தினாலே அவர் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவரை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அருமையானவர்களே, நம்ம எல்லாம் யாரை பின்பற்றுகிறவர்கள்? நம்ம யாரை பின்பற்றுகிறவர்கள்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இந்த உலகத்துல வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குடும்பமா இருந்து சுகித்து பேர் பெற்று இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே பயணம் என்று நினைச்சிட்டு வேலைக்கு போவது, சபைக்கு வருவது, உறங்குவது நினைச்சிடாத. தலை சிறந்த ஒரு வேலை பொறுப்பை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு, உன் கையில கொடுத்து இருக்கிறாரு. அந்த 2ஆம் தேதி 8வது மாதம் உங்ககிட்ட அறிவிச்சுட்டாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதனால தான் அங்க சொல்ல, இந்த சிறியரில் நீ எதை செய்யோ அது எனக்கு செய்றீங்க. இந்த சிறியரில் நீ எவ்வளவு நேரத்தை ஒதுக்குற, எங்க போகிற, என்ன செய்தாலும் அது எனக்கே செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இந்த வேலையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே கர்த்தர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசிச்சா நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீடுகளிலே இதை தொடங்குங்க. வீட்டிலே தொடங்க. உங்க வீட்டுல ஜெபம் நடக்கட்டும். உங்க வீட்டுல ஜெபம் நடக்கட்டும். உங்க வீட்டுல ஒருத்தர் கூப்பிடு, புதிதாய் பக்கத்துல கூப்பிடு, ஜெபி, ஜெபத்தை கூட்டு. இந்த வேலையை கர்த்தர் தரிசனமாய் இந்த மண்ணில் விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. இது அவருடைய தரிசனம், இது அவருடைய வேலை. அதனால சபை நம்ம குடும்பமா இணைந்து சேர்ந்து செய்யறோம். நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும் இந்த காரியத்தை நீங்க செய்யலாம், எந்த இடத்துல இருந்தாலும் செய்யலாம். கர்த்தர் அதை பார்க்கவே பார்த்து நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் என்னோடு கூட பேசினால் விசுவாசிக்கிறவங்க, இந்த அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கர்த்தர் நேரடியா பேசுறது போலவே இருக்கிறது. நிச்சயம் என் ஆயுசு முடிக்கிற வரை ஆட்டுக்குட்டிகளை நான் மேய்ப்பேன், ஆடுகளையும் மேய்ப்பேன் என்கிற விசுவாசத்தோடு கூட நீ எழும்புவாயானா. இப்போ உனக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். யாரையும் பார்க்காதீங்க. நம்முடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து, அவருடைய தரிசனம் இது.